வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். இந்த பாண்டியன் இது பார்த்துன்னு தான் பாருங்க. அந்த பாண்டியன் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் சிஎம் சீட்டில் சிஎம் உட்கார்ந்தார். அதில் ஒரு சைனில் 1000 கோடி லஞ்சம் பெருமா. அதுக்கு விஜயை வச்சு தான் அவர் பேசிக்கொண்டிருக்கார். இப்போ அவங்களும் வாங்குகிறாங்க. அது சும்மா 1000 கோடிக்கு யார் மாட்டேன்னு சொல்கிறான். விருப்பம் இல்லாதவன் நான் விரும்ப மாட்டேன். எனக்கு வழியில் இந்த ஒரு இதில் வந்தால் சரி, மற்றபடி லஞ்சம் என்று வாங்க மாட்டேன். ஏன்னா அறிவாளி அதை யோசிப்பான். 1000 கோடிக்கு என்னென்று ஒரு சைன் வாங்குறேன்டா அவன் எத்தனை கோடி சம்பாதிப்பான். அது இங்கே பேச்சு இல்லை. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். உலகம் முழுவதும் தெரியும், இவ்வளோ பில்லியன் கோடி அவ்வளோத்தையும் அவன் ஆதாயப்படுத்தி இது ஒரு சிலருக்கு இல்லை, பல பேருக்கு தெரியும். நான் இந்த இந்த தமிழ்நாட்டில் பேசுகிறாக்கன்ற பேச்செல்லாம் கேட்பேன். அவங்க தங்களோட பிள்ளைகளுக்கு பயப்படுவாங்க. தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து அவங்களுக்கு கவலை இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இருக்குது, எல்லாருக்கும் அது கிடையாது. நான் செய்கிறது இந்த பிள்ளைகளுக்கு வெறுமன்றது. இப்போ கருணாநிதி குடும்பத்தை விடுங்க, அவங்க பக்தி உள்ளவங்களோ பக்தி இல்லாதவங்களோ எனக்கு தெரியாது. அதிமுக பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் எடுத்திங்கன்னா அந்த மனுஷிக்கு தேவையில்லாத வேலை அவ்வளோ சொத்தும் அந்த மனுஷி தான் செய்ததா இல்லை இன்னொரு இருந்து செய்தால் அதை பற்றி நமக்கு தெரியாது. சிஎம் சீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்து அவனுக்கு போதிய அளவு பணம் இருந்து, இப்போ விஜய் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஆளுக்கு போதிய அளவு பணம் இருக்குது. மனுஷி அதை பார்த்து கொள்ளும். அடுத்தது மகன் உழைக்கிறான், அடுத்தது மகள் உழைக்கும். அவங்களுக்கு இந்த விஜயை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ ஒரு விஜயின் இடத்துலேருந்து பேசுகிறேன். விஜய் என்ன பார்க்கும்னு சொன்னால், இது பாவம், இது என் பிள்ளைகளை வஞ்சிக்கும், நான் வாழ்கிறதே பிள்ளைகளுக்காண்டி, எனக்கு என்னத்துக்கு இதை ரெண்டு அந்த மனுஷனுடைய இருதயத்தில் வரும். அது எனக்கு வரும்போது அந்த ஆளுக்கு வராதா இது? அதான் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆஸ்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இது தேவனுடைய வார்த்தை. உலகம் முழுவதை நான் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கடைசியில் பாதாளம்தான், நரகத்துக்குத்தான் போகணும் என்று சொன்னால் அது எனக்கு என்னதுக்கப்பா? அதான் அந்த வார்த்தை வருதாங்க. இல்லை பாண்டியன் சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு சைனுக்கு 1000 கோடி. அதில் இருந்து இவன் நானே பண்ண மாட்டேன். அதை நான் பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. எனக்கு அந்த மைண்டு கிடையாது. ஏன்டா எனக்கு என் பிள்ளைகள் முக்கியம். நான் பாவம் செய்தால் என் பிள்ளைகளுக்கு வருமென்று எனக்கு தெரியும். 7 தலைமுறைக்கும் விசாரிப்பார் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோன்றது நெக்ஸ்ட்டு. ஆனால் நான் நரகத்துக்கு போக விரும்ப மாட்டேன். இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களை நான் சம்பாதிக்கணும். இந்த 1000 கோடிக்கு நான் சைன் பண்ணேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஏழையுடைய ரத்தத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அது சிஎம்மாக இருக்கிறவன் தான் பொறுப்பு. அதுக்கு இப்போ நான் சிஎம்மாக இருந்தால் நான் தான் பொறுப்பு. அப்போ அந்த இரத்த கரையில் என்னால் பாதாளத்துக்குள்ளே போய் என்னால் வாழ முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன அற்ப ஆசைடா பெண் ஆசைன்றது உண்மை. 5 நிமிஷம் ஆசைக்காண்டி லைஃபே பாழாக்கிடுவியே கொண்டுவாங்க. சில பேர் நீட்டாக புத்திமதி சொல்லுவாங்க. அந்த ரேப் பண்ணுறாங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முட்டாள்தனம். அந்த கொலை பண்ணுறாங்களும் சொல்லுவாங்க, 5 நிமிஷம் இந்த கோபம் அதை விட்டுருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை எப்படி வந்திருக்கும்? 5 நிமிஷம் அவளை நீ ரேப் பண்ணினது, அதை பண்ணாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு. எத்தனை பேர் புத்திமதி சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கே இந்த மேனேஜர் சொல்லுவா, கொஞ்சம் பொறுமையாக பேசி பழகப்பான். ஃபேக்ட்ரி வழியை வேலை செய்யும்போது கோபம் வராதபடி அதெல்லாம் ஒரு மனுஷன் பேசும்போது அவனுக்குள்ள வெறும். அது ஒரு சைடுக்கு 1000 கோடி என்றால் நரகத்துக்குள்ளே போய் நானே நெய்யாக வாழணும். இந்த 1000 கோடி என்னோட வராது. எல்லாம் மாயை. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எல்லாம் மாயை. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் இருந்தால் போதும், வீடு இருந்தால் போதும், மனைவி பிள்ளைகள் இருந்தால் போதும். அதைத்தான் இப்போ விஜய்க்கு அது அத்தனையும் போதும். விஜய்க்கு 2 பொம்பளை பிள்ளைக்கும் மகனுக்கும் சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சம்பாதிச்சதை இவ்வளவு கிடக்கு.
அதில் ஒரு சைனுக்கு 1000 கோடி வாங்கி பாவத்தை சம்பாதிக்கணும்னு அந்த நினைக்கவும் மாட்டேன். இதை விஜய் கேட்டாலும் நல்லா இருக்கு. ஒரு மனுஷனுடைய பணம் உன்னை உயர்த்தாது, உன்னை பாதாளத்தில் கொண்ட விட்டு உன்னை பிள்ளைகளெல்லாம் அழிச்சு போடும். இதுதான் நீதி. பாண்டியன்ற வார்த்தைக்கு இதுதான் பதில். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆஸ்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த வார்த்தை பாண்டியனுக்கு தெரியும். தெரியாமல் அந்த ஆள் இருக்கல, அந்த ஆள் ஒரு பிராமணன் அல்ல, அந்த ஆளுக்கு இந்த வார்த்தை தெரியும். பாய்.